ஹலோ இன்டர்நெட். இது வரைக்கும் நான் ட்ரிப் போய் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். டாஸ்க் என்ன அப்படின்னா, திருச்சியிலேருந்து இப்போ கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பைக்கில் போக போகிறோம். பகல் டைம் வந்து இந்த சன்னில் கண்டிப்பாக ஓட்ட முடியாது. எப்பா எக்கச்சக்கமான ஒரு வெயில். இப்போ வந்து நம்ம நைட் ரைட் தான் பண்ண போகிறோம். இப்போ டைம் வந்து என்ன அப்படின்னா 9 o'clock. இங்கேருந்து ஒரு 5.5 6 hours நம்ம கன்னியாகுமரி போய் ரீச் ஆகிறோம். போகிற வழியில் திருநெல்வேலியில் நம்ம ஃப்ரெண்டு பிரின்ஸ் இருக்காப்புல. பிரின்ஸ் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம பாண்டிச்சேரி கேனியன்ஸ் பார்க்க போகும்போது கூட அந்த Z900 ரைடர் அவர் தான். ஸோ அவரோட வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஒரு பீஸா பார்ட்டி, அதுக்கப்புறம் அங்கே தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்பி 6:20க்கு நம்ம வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இப்போ டாஸ்க் வந்து சன்ரைஸ் கிடையாது, சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு ஒய்ஃபோட வீட்டுக்கு போகணும். ஒய்ஃப் ஒரு கன்னியாகுமரி தான். ஒய்ஃப் வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 5 months ப்ரெக்னென்ட். ஸோ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகணும். நான் திருச்சியிலேருந்து அங்கே போய் அப்புறம் அவங்களோட சேர்ந்து ஸ்கேனில் நம்ம செகண்ட் பேபி, நியூ பேபியை பார்த்துட்டு திரும்பி வரோம். இதுதான் டாஸ்க்கு. நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் SRMலேருந்து தான் கிளம்புறேன். பகலில் தான் ஆக்சுவலி செம்ம வெயிலாக இருக்கும், இந்த ரைடிங் கிட்லாம் போட்டு ஓட்ட முடியாது அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நைட்டு 9 மணிக்கே செம்ம ஹாட்டாக இருக்குங்க. ஷப்பா வேர்த்து ஊற்றுது. அதுக்குள்ளே தாகமாக இருக்குது ஆக்சுவலி. யூஸ்வலி ரைடு ஆரம்பித்து ஒரு 1 hourல எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி தான் தண்ணிலாம் குடிப்போம். இது எதாவது ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு தான் பைக் ஓட்டணும் போல், அந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது. இதில் அந்த ரைடிங் கிட் வேறு. அப்பா என்னத்தை சொல்ல. ஸோ முதல்ல நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெட்ரோல் போடுறோம், அப்புறம் ஏர் செக் பண்ணுறோம். ஏர் செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக திருநெல்வேலி தான். ஸோ திருநெல்வேலியில் பிரின்ஸ் வந்து நான் சொன்னேன் இன்றைக்கி நான் கன்னியாகுமரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரின்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நைட் ரைட்லாம் இப்படி பண்ணுறீங்க, ரிஸ்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, ரைட் பண்ணி நிறைய பழகிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல வெல் ரெஸ்டடாக தான் இருக்கேன் அப்படின்னு. பட் பிரின்ஸ் என்ன சொன்னேன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். ஸோ ஐ செட் அப்படியா, சாப்பிட்னா லேட் ஆகிடும், அப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம வந்து ஆக்சுவலி உன் வீட்டிலே தங்கிக்கலாம் அப்படின்னேன். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வந்து முதல்ல என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இங்கேருந்து கன்னியாகுமரி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான். சன்ரைஸ்லாம் பார்க்குற மாதிரி பிளானே கிடையாது ஆக்சுவலி. இப்போது வந்து பிரின்ஸ் வீட்டில் தங்கிட்டு போகிறோம் அப்படின்றப்போ சரி ஓகே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக சன்ரைஸ் பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி. கன்னியாகுமரியோட சன்ரைஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா. அந்த திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, அந்த திருவள்ளுவர் சிலைக்கு பின்னாடி இருந்து வரும். ஸோ ரைட் ஃபுல்லாக என் கூட வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து இன்றைக்கி காரில் போக வேண்டியது. என்னோடய கார் வந்து என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பார்த்தா செக் என்ஜின் லைட் எரியுது. செக் என்ஜின் லைட் எரிஞ்சுது அப்படின்னா ஏதோ மைனர் இஷ்யூ இருக்குன்னு தான் அர்த்தம். சம்திங் ரிலேட்டட் டு என்ஜின், ECU, என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டாக இருக்கலாம், இல்லை ஆக்சிஜன் சென்சராக இருக்கலாம், கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டராக இருக்கலாம். அது மாதிரி ஒரு 15-20 ப்ராப்ளம்ஸோட லிஸ்ட் இருக்குது. மைனர் இஷ்யூஸாக தான் இருக்கும். பட் மைனர் இஷ்யூஸ்னு சொல்லி நம்ம வண்டி அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இஷ்யூஸ் வந்து மேஜர் இஷ்யூஸாக மாறிடும். அதனால் மைனர் இஷ்யூஸாக இருந்தாலும் அதை உடனே பார்க்கலாம் அப்படின்றது தான். ஆனால் செக் என்ஜின் லைட்டே வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து காரை ஓட்டவே கூடாது. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு காரை டோ பண்ணிவிட்டு தான் போய் செக் பண்ணோம். இது வந்து மைனர் இஷ்யூ. ஸோ காரை ஓட்டிகிட்டு போகலாம். அதனால் ஓட்டிகிட்டு போய் இன்றைக்கி சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டேன். இல்லைனா இந்நேரம் நான் கன்னியாகுமரி ரீச் ஆக வேண்டியது, சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு கிளம்பி. பட் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பண்ணி தானே ஆகணும், அதனால் கண்டிப்பாக போய் ஆகணும். அப்படின்றப்போ பஸ்ஸில் போக நம்மளுக்கு பிடிக்காது, நம்மக்கிட்ட தான் பைக் இருக்குல்ல. இன்னொன்று வந்து நம்மளுக்கு பைக் ஓட்டுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். அதனால தான் ஹாப்பியாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சம்மரில் கண்டிப்பாக ட்ரிப் பண்ண முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னொரு vlogல, நிஜமாக சொல்கிறேன். என்னோடய வீடுக்கும் நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் பார்த்திங்கன்னா 1 kilometer தான். இன்ஃபேக்ட் ஐம் லிவிங் இன்சைட் தி கேம்பஸ். அந்த 1 kilometer வந்து பைக்கில் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் எங்கேருந்து ஸோ நம்ம வந்து முதல்ல பெட்ரோல் போட போகிறோம். இங்கே ஏர் செக் பண்ணிட்டு ஆக்சுவலி ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, இந்த சென்சரில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து பைக்கில் வந்து தேவையான அளவுக்கு பெட்ரோல் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா வேறு பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் போட்டுட்டு ஏரையும் செக் பண்ணிப்போம் திருச்சி தாண்டதுக்கு முன்னாடி. ஸோ நைட் vlog அப்படின்றதுனால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரிய போகிறதில்ல, கரெக்டாக. நம்ம வந்து லைட்டு என்ன தான் ஆக்சிலரி லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் நைட் vlogsல வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து பெருசாக தெரியாது. அப்பாடா, ஹைவேஸில் வந்து கொஞ்சம் மேலே காற்று அடிக்கும்போது தாங்க ஆக்சுவலி நல்லாயிருக்கு, இல்லைன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்பா
வாவ் செம்ம இல்லை? டெம்பரேச்சர் வந்து இன்றைக்கி திருச்சியில் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 42லாம் வந்துச்சுங்க. 42. எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், திருச்சியில் வந்து கடைசியாக இந்தளவுக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 42லாம் வர்றது வந்து லாஸ்ட்டாக 1876 தான் வந்துச்சாமா. 1876ன்றது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஆல்மோஸ்ட் 150 இயர்ஸ் முன்னாடி. வா, செம்மையாக இருக்குங்க மேலே காற்றடிக்கிறது. லைஃபாக ஆடியோ இருக்கிறது செம்ம ப்ளஸ் இல்லை. எனக்கும் ஆக்சுவலி தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்காது. மைண்டில் என்னென்ன தோணுதோ அப்படி பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம முதல்ல பெட்ரோல் போட போகிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபியூவல் போட்டுக்கணும். ஏதாவது ஜூஸு கீஸு குடிச்சிடணும். முடியலடா சாமி, காற்றடிக்கிறதுனால மட்டும்தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. வண்டி எங்கேயா ஸ்டாப் பண்ணோன்னா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். காற்றனா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஓரளவுக்கு ஒரு சில்லான ஏராக தான் வருது. சில்னா இட்ஸ் நாட் லைக் வின்டர் சில், தென் நல்லாயிருக்கு. பகல்லனா அனல் காற்றடிக்கும். ஸோ இங்கேருந்து போகிற ரூட் என்ன? முதல்ல மதுரை வந்து ஒரு ரஃப்லி 150 கிலோமீட்டர்ஸ். அங்கேருந்து திருநெல்வேலி அங்கேருந்து ஒரு 80 to 100 கிலோமீட்டர்ஸ் வரும். அப்புறம் திருநெல்வேலி டு கன்னியாகுமரி அது ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ ரஃபாக ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. நம்ம கூகுள் மேப்பில் வந்து நான் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து என் ஒய்ஃபோட வீடு கன்னியாகுமரியில் இருக்கிறதுக்கு மேப் போட்டேன்னா கரெக்டாக 397 கிலோமீட்டர்ஸ் வருது. இப்போ டைம் வந்து நம்ம கிளம்புறதுக்கே 9:30 ஆயிடுச்சு. ஸோ 10:30, 11:30, ஒரு 12:30க்கு நான் பிரின்ஸ் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவேன். ஸோ ரைட் டைம் அங்கே போய் ஹால்ட்டை போட்டுற வேண்டியதான். நைட் ரைட் பண்ணுறதும் ஒரு அழகு தான் இல்லை? பகலில் ரைட் பண்ணால் நல்ல நேச்சுரல் பியூட்டிலாம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்ல ஒரு ஸ்கை வியூ, சுற்றி இருக்கிற க்ரீனரி, அது மாதிரி எதாவது பார்க்கலாம். நைட் ரைட் பண்ணும்போது அந்த சிட்டியோட அழகு தெரியுதுல்ல? நான் எப்போயுமே இதுதான் சொல்லுவேன், நேச்சர் தான் அழகு, அதோட ஒன்றும் மனுஷன் க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் அப்படி அழகாக இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு. இருந்தாலும் அப்பப்போ இந்த சிட்டி லைட்ஸு அது மாதிரி ஏதாவது ஒரு பில்டிங் டாப்லேருந்து பார்க்கும்போதோ இல்லை இது மாதிரி பிரிட்ஜஸ் அழகாக தான் இருக்குது. ஆனால் அதை ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட ஒரு ஏதோ தடுத்துருது. நேச்சரை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தானே இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெம்பரேச்சர் இப்போ இவ்வளோ ஹீட்டாக இருக்குல்ல, இது காரணமே நம்ம தாங்க. இப்போ நிறைய வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கூட சொன்னியடா 1876 திருச்சியில் இதே டெம்பரேச்சர் இருந்துச்சு, 150 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சுன்னா அப்போ ஹியூமன் இன்டர்வென்ஷனில் தான் டெம்பரேச்சர் வருதுன்னு எப்படி சொல்ல முடியும்ன்ட்டு இருக்குங்க. ஃபேக்ட் தான். டெஃபினட்டாக வந்து ஹியூமன்ஸோட ப்ரெசன்ஸ் இன் திஸ் பிளானட் இஸ் மேக்கிங் திங்ஸ் வர்ஸ். நைட்டாக இருந்தாலும் ஹாட்டாக தாங்க இருக்குது. தயவு செஞ்சு இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஏதாவது நான் வந்து டாஸ்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பைக் எடுத்துகிட்டு பகல் டைமில் எங்கேயும் போயிடாதீங்க. அவன் பகல் டைமில், ஈவினிங் டைமில், ஏர்லி மார்னிங் டைமில் கிரவுண்டில் நின்று விளையாடிட்டு இருக்கேன்னா மயக்கம் போட்டு விழுந்து சாவுறானுங்க. அதனால் வந்து இந்த டைம்லாம் ட்ராவல் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் கண்டிப்பாக ஒரு லெஜர் ட்ரிப் வந்து இந்த டைம் கண்டிப்பாக போகவே மாட்டேன். அதனால தான் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து ட்ராவல் vlog எதுவுமே வராமல் இருக்குது. இன்றைக்கி ஏன் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது? ஃப்ரைடே நைட், அதனாலயா? நம்ம இன்னும் பெட்ரோலே போடலங்க. இன்னும் பெட்ரோலே போடல, யாரும் செக் பண்ணல. இன்னும் திருச்சி தாண்டவே இல்லையே. ஸோ போகிற வழியில் எங்கேயாவது நிப்பாட்டி நம்ம யாரும் செக் பண்ணி பெட்ரோலை போட்டுருவோம். இன்னொரு டேஞ்சரஸான விஷயம் என்னென்னா, இங்கேருந்து நம்ம போகிற வழியில் நிறைய ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் பெயிண்டே கிடையாதுங்க. இந்த முன்னாடி தெரியுது பாருங்கள் ஒயிட் பெயிண்ட்டு. இந்த ஒயிட் பெயிண்ட் வந்து திருச்சி தாண்டி மதுரை போகிற இடத்துலேயே நிறைய இடத்துல கிடையாது. அண்டு மெயினாக இந்த ரோடு தான். அதுக்கப்புறம் மதுரை தாண்டி திருநெல்வேலி போகிற வழியிலே ஒரு சில இடத்துல கிடையாது. நைட் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க.
ஏன்னா எங்கே கர்வ் இருக்குன்னே சொல்ல முடியாது. அதனால் இஃப் எனிபடி இஸ் ட்ராவலிங் திஸ் ரோட் அட் நைட், தயவு செஞ்சு காரில் இருந்தால் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாகவே போங்க. அடுத்த பாலம் வந்துடுச்சு, காவேரி பாலம். இட் இஸ் ஹாட், இட் இஸ் இன்ஃபேக்ட் வெரி ஹாட். இங்கேருந்து இந்த ஒரு 4 மணி நேரம் போகிறதுக்குள்ளே ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிச்சாகணும்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி நம்ம வந்து எதுவுமே என்ஜாய் பண்ண முடியலங்க. இட்ஸ் ஸோ ஹாட். சும்மாவே வாயெல்லாம் காஞ்சி போகுது. இதில் உங்ககிட்ட பேசிகிட்டே வரும்போது இன்னும் ரொம்ப காஞ்சி போகுது. துணியை துவைச்சி நம்ம வந்து ஃபேன் கடையில் காய போடுவோம்ல, அப்போ வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இப்போ நம்ம காஞ்சிட்ருக்கோம் இப்போ அடிக்கிற காற்றுல. லிட்டரலி இந்த காற்று வந்து இட்ஸ் நாட் கூலிங் மீ டவுன். என்னடா சிக்னல் போடாமலே போகிறான் டேய். ஐயோ ஐயோ, பின்னாடி வேற ஒரு ஆண்டி உட்கார வச்சுட்டு போகிறான். பாவம், அந்த ஆண்டி ஹெல்மெட் கூட போடல. நம்ம சேனலில் கூடி சீக்கிரம் ஒரு பெரிய ட்ரிப் வரப்போகுது காய்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி குஜராத் வரைக்கும் போகுது. ஸோ நம்ம பிளான் வந்து என்னென்னா, கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணி குஜராத் வரைக்கும் ஒரு 10 to 15 days ஃபுல்லாக லீவ் போட்டு வெஸ்டர்ன் காட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடணும் அப்படின்றது தான். நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது யோசித்தேன் 2 தடவை ரைடிங் கிட் வந்து போடலாமா வேண்டாமான்ட்டு. ரைடிங் கிட் வந்து போடாமல் போனால் கொஞ்சம் கூலாக இருக்கும், ஆனால் ரைடிங் கிட்டு போடாமல் போனால் எங்கேயாவது கீழே விழுந்து சராச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் எல்லாம் பேந்துடும். அதனால் ரைடிங் கிட்டை வந்து போட்டுட்டேன். ரொம்ப கஷ்டமான ரைடாக இருக்கும் போல காய்ஸ். இட்ஸ் பிளடி ஹாட். நைட்டு 10 மணிக்கு இட்ஸ் லிட்ரலி வெரி ஹாட். இன்னும் ஏர் செக் பண்ணல, அதனால் மேக்ஸிமம் ஸ்லோவாகவே தான் போயிட்டுருக்கு. இன்னும் 100 தாண்டவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு யோசித்தேன், சம்மர்னால் என்ன, சம்மரில் ரைட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஒரு vlog பண்ணி போடலான்ட்டு. நைட் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி இட்ஸ் வெரி ஹாட். ஆனால் டெஃபினட்டாக திஸ் இஸ் மச் பெட்டர் தென் ஸ்டேயிங் இன்சைட் த ஹவுஸ். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹீட்டை விட வெளியில் ஓப்பன் ஏரில் இட்ஸ் பெட்டர். ஆனால் அடிக்கிற காற்றே ஒரு மாதிரி வார்மாக தாங்க இருக்குது. முதல்ல நான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன்ல சார்ட் ஆஃப் கூலாக இருக்க மாதிரி தான் இருக்குன்ட்டு, ஆனால் இது வந்து ஒரு மாதிரி வார்மாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் ஹாட் பட் தென் இட்ஸ் வார்ம். எப்படியும் 32, 33 அது இருக்காது, இருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லி திருச்சிக்குள்ளே வந்தால் பெட்ரோல் பங்க் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. மை காட். சரி, அப்போ ஹைவேஸில் எங்கேயாவது போய் போட்டுக்கலாம். இன்னும் ஏர் வேறு செக் பண்ணுமே, பார்த்துக்கலாம். ஏர் ஒன்றும் அப்படி மோசமாக இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம ஹைவேஸில் போய் பார்த்துக்க வேண்டியதான். ஹைவேஸ் போனோன்னா எப்படி இன்னொரு 20-30 கிலோமீட்டர்ஸ் போனால் தான் பெட்ரோல் பங்க் வருமானு தெரில, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச சம்மரில் யாருமே ஹெல்மெட் போட மாட்டேங்கிறாங்க. பகல்லையும் நோட் பண்ணிட்டேன், நைட்டும் நோட் பண்ணிட்டேன். ஆனால் சீரியஸ்லி பகலில் வந்து ஹெல்மெட் போடாமல் ஓட்டும்போது கூட இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்மெட் போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி ஹாட் ஆகி அவனுக்குள்ளே வச்ச மாதிரி ஆகிடுது மண்டை. மூளை கலங்கி போய் வில் பி மேக்கிங் ராங் டெசிஷன்ஸ் இல்லையா. பகலில் ஹெல்மெட் போடாமல் இருக்கிறது மாதிரி தான். ஓ, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, நம்ம இங்கே பெட்ரோல் போட்டுருவோம்.
எஸ், இது மறந்துட்டேன். ஆமாம், பெட்ரோல் பங்கோடு சேர்த்து நம்ம அச்வான் டேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸும் இருக்குது. ஸோ வண்டிக்கு ஃபியூவல் போடுற மாதிரி நமக்கும் ஃபியூவல் போட்டுக்க வேண்டியதான். இட் இஸ் bloody hot. முதல்ல பெட்ரோல், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஓகே, டேங்கை ஃபில் பண்ணிடுவோம். வண்டி நிப்பாட்டினோன்னா ஒரு செகண்ட் கூட இருக்க முடியலங்க, அப்படி அன்னத்துது. அண்ணா டேங்க் ஃபுல். அசிங்கமாக திட்டுறது எரியா அப்படின்னு. போடுங்கண்ணா டேங்க் ஃபுல்லு. பெட்ரோல் ரேட் என்ன? 101. ரைட். ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும்ல, ஆட்டோ கட் ஆகிற வரையும் போடுங்க. வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நமக்கும் பெட்ரோல் போடணும். போதும்ண்ணா, விட்ருங்க. போதும் கட் ஆகிடுச்சுன்னா விட்ருங்க. எஸ், ஓகே 2 ரூபா தானே, போடுங்க. ரைட். அப்படியே தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. எவ்வளோ நல்லாயிருக்கும்ல எவ்ரி திங் இஃப் இட் கேன் பி பெய்ட் வித் அ தேங்க்யூ. ஓகே, அடுத்து வந்து நம்ம போய் பெட்ரோல் போடுவோம், ஃபியூல் போடுவோம். ஃபியூல் வேணுமா? வேணாம், இங்கே போனால் திருப்பி நிறைய சுகரி ட்ரிங்க்ஸ் எதாவது குடிச்சிடுவேன். நம்ம தண்ணி குடிச்சுக்குவோம். ஸோ பெட்ரோல் போட்டாச்சு, ஏர் செக் பண்ணணும். எஸ், பார்த்திங்களா இப்போயே மூளை கலங்குது. ஃபர்கெட்ஃபுல்னஸ் அது வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துகிட்ருக்கோமா, அதனால் நம்மளுக்கு மூளை குழம்புது. ஓகே, ஃப்ரண்ட்டில் 30, பேக்கில் 35. முன்னாடி 30, பின்னாடி 35. இப்போ தான் பேக் வீலுக்கு வந்து அடிக்க போகிறாங்க. நம்ம 35 வைக்கணும். எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கீழே வந்து எல்எல் தெரியுதுல்ல, அது வந்து காமிக்கும் நம்ம டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்ததுன்னு. கரெக்டாக தான் இருக்குது, 34 சம்திங் இருக்குது. இட்ஸ் ஃபைன் ஆக்சுவலி. ஃப்ரண்ட்டில் பார்ப்போம் அவ்வளோ இருக்குங்க. ஓகே. அங்கே நைட்ரஜன் இல்லையா? சரி பரவாயில்ல.
என்னடா காட்டவே மாட்டேங்குது. கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, 27. டிஃபால்ட்டாக 29 இருக்கணும். நம்ம எப்போவுமே கொஞ்சம் கூட தான் வைப்போம். சி, பிரேக்கிங், ஹேண்ட்லிங் எல்லாருமே இட் மேட்டர்ஸ். ரைட் டயர் ப்ரெஷர். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே காய்ஸ், ஸோ நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் கொஞ்சம் வெளில இந்த ரைடிங் கிட் போட்டு வெளில வந்தோன்னே கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இனிமேல் ஸ்ட்ரைட் மதுரையில் போய் ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்போம். சூப்பர் பைக் போகிற மாதிரி இருக்குது. அது சூப்பர் பைக்காக என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரியுது அண்ணா வண்டின்னு? ஏதோ பெரிய வண்டி தான். BMW 1000 RR. ஏன் வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க? ஆனால் வண்டி புதுசாக தான் இருக்குது. இங்கே இருக்கிறது BMW 1000 RR. அந்த பக்கம் இருக்கிறது என்னன்னு தெரியலையே. சார் நம்ம கொஞ்சம் நேரம் பின்னாடியே போவோம். அவன் லெஃப்ட் சைடில் ஏறினானா நம்மளுக்கு தெரியும் அது என்ன வண்டின்றது. இந்த பைக்கை பார்த்தா அப்படியே டெம்ப்டிங்காக இருக்குது வாங்கணுன்னு. வாங்கிடலாம், நம்ம பட்ஜெட் தாங்காதுங்க. வாங்கிடலாம், அப்புறம் மெயின்டைன் பண்ண முடியாது. அது வந்து Z900 அப்படிதான் நினைக்கிறேன், நாட் ஷுர். அந்த வண்டி என்னன்னு பார்த்தே ஆகணுமே, க்யூரியாசிட்டி தாங்கலை. முன்னாடி போங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன்னு நினைக்கிறேன் வண்டி இருக்கிறதுனால. இந்த பக்கம் வந்தாலும் தெரியும் என்ன வண்டின்னு. தெரில, சம் நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் தான். நம்ம அதை துரத்திட்டு இருந்தோம்னா ஆக்சிடென்ட் ஆகிடுவோம். ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும், அதை ஓட்டணுன்றது அவ்வளோ ஆசையாக இருக்குது காய்ஸ். சின்ன வயசு கனவு அதெல்லாம். பார்ப்போம் இந்த லைஃப் டைமில் நடக்குதான்ட்டு. நம்ம மோட்டோ விளாகிங் சேனல் நல்ல ஹிட் ஆச்சு. நீங்கள் எல்லோரும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்சோ வீடியோவையும் ஃபுல்லாக பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சூப்பர் ஸ்போர்ட் கனவு வந்து நிறைவேறும். அப்புறம் யூடியூப் வந்து மானிட்டைஸ் ஆச்சுன்னா ஓரளவு காசு சம்பாதிச்சிடலாம். நம்ம வந்து மதுரைக்கு வந்துட்டோம் கைஸ். 2 ஹவர்ஸில் மதுரைக்கு வந்துட்டோம். 9:30 கிளம்புனோம், இப்போ 11:30. ஸோ இதுக்கு அடுத்து நேராக திருநெல்வேலி, இன்னொரு 2 ஹவர்ஸ். திருநெல்வேலியில் போயிட்டு பிரின்ஸோட வீட்டில் பீஸா சாப்பிட்டு ஹால்ட் ஆகிறோம். சொல்லுங்கண்ணே, உங்கள் சேனல் பற்றி சொல்லுங்கண்ணே. எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லைண்ணே, நீங்கள் இவ்வளோ தூரம் யூடியூபராக இருக்கீங்க, 3000 சப்ஸ்கிரைபர். பேசுங்க, உங்கள் சேனல் பற்றி சொல்லுங்கள். என் சேனல் கிடார்பட்டி அரசன். அண்ணன் வந்து லைவ் வித் டியேகோ. இப்போ அந்த சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணன் வந்து ஒரு பைக் ரேசர். இப்போ திருச்சியிலேருந்து புறப்பட்டு நம்ம கன்னியாகுமரி போய்கிட்டு இருக்காங்க. அதனால் நல்லா சேஃப்டியாக போகணுன்னு எல்லோரும் இது பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சேனலை கண்டிப்பாக நான் அக்காட்ட சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேண்ணே, தேங்க்யூ. அப்படியா, சூப்பர். எப்போ காலையில் சன்ரைஸ் பார்த்து எப்போ போகிறீங்க? 4 மணிக்கு. அப்படியா? இதை இப்போ ஃபோட்டோ எடுத்துங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறமா போய் ஆமாம், என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அப்படியே செட்டாக எடுக்க வேண்டியதானே? இது மட்டும் எடுக்கிறேன். அது யூடியூப் சேனல் பேர். ஓ சரி சரி சரி. நானும் கன்னியாகுமரி தான் போகிறேன். இல்லை வா வா வா. அது கொஞ்சம் முன்னாடி இல்லைங்க. அவருக்கு என்ன மூடு சரியில்லையா? எப்படி உட்காந்து இவன் வைக்க சேர்ந்த மாதிரி எல்லாம் அப்படியே
நானும் புதுக்கோட்டை தான். புதுக்கோட்டை வண்டி தான் இருக்கு. எனக்கு சொந்த ஒரு புதுக்கோட்டை தானே, திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு. நானும் புதுக்கோட்டை தாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கிட்ட தான் வீடு. கீரனூர்னா டாக்டர் எட்வின் தெரியுமா? டாக்டர் எட்வின் அவர் பையன் தானே. ஷார்ட்ஸ் ஒன்று இருக்காருல்ல. சரி சார், சரிங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணு, கண்டிப்பாக கமெண்ட் போடணும் வீடியோக்கெல்லாம். அண்ணன் வந்து நம்மளை வந்து ஷார்ட்ஸ் போடுறதுக்காக கண்டிப்பாக வாங்க அப்படின்னாங்க. சரி, ஓகேண்ணே, வரட்டுமா? ஓகேண்ணா, பாய். தேங்க்யூ ஸோ மச். பாய். கை கொடுங்க. சரிங்கண்ணா, பாய் பாய் பாய். அப்பாடா, சம்திங் அவுட் ஆஃப் த ஆர்டினரி பண்ணும்போது எல்லாருக்குமே பிடிச்சிருக்குல்ல. அன்எக்ஸ்பெக்டட் டோட்லி. அதுவும் வந்து அப்பா வந்து எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கிற ஆளுங்க அப்பாவை நல்லா தெரியுது. ஆக்சுவலி வெரி ஹாப்பி. சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து நம்ம மீட் பண்ணுறோம்ல. அவங்களும் கன்னியாகுமரி தான் போகிறாங்க, அவங்களும் புதுக்கோட்டை தான். வாவ். ஸோ நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ ஹாப்பி கைஸ், ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அடுத்து வந்து நம்ம திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கோம். திருநெல்வேலிக்கு போயிட்டு பீஸா சாப்பிட்டு தூங்கி முடிச்சுட்டு காலையில் வெறித்தனமாக நம்ம வந்து சன்ரைஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பெட்ரோல் போடணும். திருநெல்வேலி இன்னும் போகணும் நிறைய தூரம். மதுரை தாண்டி அதுக்குள்ளே டேங்க் வந்து எம்டின்னு காமிக்குது. ஸோ நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கில், ஏன்னா பெட்ரோல் பங்க்கில் யாரையுமே காணும், இல்லை ஆனில் இருக்குது, ஆளை காணும். பாவம், ஹீட்டாக இருக்கும்ட்டு உள்ள ஏசியில் படுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஜஸ்ட் see if they are actually there in the room. பாவம், எழுப்பி விடுறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ, பெட்ரோல் இல்லைன்றாங்க. ஸோ நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு தான் போகணும். ஓகே, லைட் ஆன் பண்ணி வைக்காமல் இருந்தால் தான் ஆக்சுவலி நம்மளே வந்திருக்க மாட்டோம். ஆனால் பெட்ரோல் போடணுமே, எண்டுன்னு வேறு காமிக்குது. நம்ம மதுரையில் புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சாங்கல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து ஃபியூவல் இருக்கா இல்லையான்றது கவனிக்க மறந்துட்டேன். வண்டி ஆஃப் ஆகாமல் போகணுமே, நைட் டைம் வேறு. பார்ப்போம். இங்கே இன்னொரு பெட்ரோல் பங்க் இருக்குது. எஸ், ஆள் உட்காந்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, டேங்க் ஃபில் பண்ணுங்கண்ணா. கேஷாகவே கொடுத்துடலாம். எஸ், இந்த தடவை உஷாராக இருந்தாச்சு. எப்பயும் ஜிபே இல்லாமல் நிறைய இடத்துல இந்த மாதிரி மாட்டிக்குவேன். இங்கே எப்படிண்ணா ஹீட் எப்படி இருக்குது? சரியான ஹீட்டு. ஃபேன் கீழே தான் வச்சுக்கலாம்ல. சரி சரி, கட் ஆனோன்னு விட்டுருங்க. சில்லறை இருக்குமா உங்கள்கிட்ட? இருக்குங்க. அப்படி 60 போட்டு விடுங்க. ஓகே, எங்கே ஆடு சத்தம்லாம் கேட்குது? வளர்க்குறாங்களா? திருநெல்வேலி எவ்வளோ தூரம் இங்கேருந்து? 120. போயிடலாம். 760, 500, 700. என்கிட்ட சில்லறை இருக்குங்க.
உங்கள் பேர் என்ன? மகாராஜா. மகாராஜன் சரியான பேராக இருக்கே. இந்த ஊர் தானே நீங்கள்? சரி. நான் யூடியூபர்ண்ணே. என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி சார். இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க இந்த பக்கம் வந்து. அப்புறமா பொறுமையாக தேடி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப்லாம் பார்ப்பீங்க, யூஸ் பண்ணுவீங்க தானே? இந்த இப்போ எங்களுக்கு பொழுது வர தானே சார். அப்படியா? அப்போனா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கண்ணே. சரி சார். வண்டி எடுத்துகிட்டு ஊர் சுற்றுறது தான் நம்மளுக்கு வேலை. ஓகேண்ணே, தேங்க்ஸ். ஓகே, அடுத்த சப்ஸ்கிரைபர் ரெடி. அப்படி சொல்கிறாரு பாருங்க. யூடியூப்லாம் பார்ப்பீங்களான்னு கேட்டோன்னே எங்களுக்கு அதில் தானே பொழப்பே ஓடுது, சும்மா எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்கிறது அப்படின்றாங்க. ஆக்சுவலி ஃபீலிங் வெரி ஹாப்பி. இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்கும் போலையே. ஸோ 120 கிலோமீட்டர் திருநெல்வேலி. பரவாயில்ல. நம்ம வந்து கிளம்பும்போது என்னடா ஒரே ஹீட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஹீட்டில் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு வரும்போது இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல யூஸ் ஆகுது பாருங்கள். நம்ம சேனல் வளருது. ஃபீலிங் ஸோ ஹாப்பி கைஸ். எப்பவுமே லாஸ்ட் மினிட் பிளான் தான் இல்லை. இன்றைக்கி ஆக்சுவலி நான் கன்னியாகுமரி போகணுன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலி ஒய்ஃப் வந்து 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும், நீங்கள் எப்போ வரீங்கன்ட்டு. ஆனால் நான் சொன்னேன், ஸ்கேன் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னாங்க. சரி, நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ நானும் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்களாட்டிருக்கு. நான் ஆக்சுவலி 2 நாளாக வேலையில் பயங்கர பிஸியாக இருந்தேன். அதை பார்த்துட்டு ஏதோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சாயங்காலம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்ன கிளம்பியாச்சா அப்படின்னு. கிளம்பியாச்சாவா? என்னது கிளம்பியாச்சா? நாளைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது, என்ன பேசுகிறீங்க அப்படின்னா. ஸோ கார் எடுக்கலான்னு பார்த்தா காரில் செக் இன்ஜின் லைட் எரியுது. அந்த கதை தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அதை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பைக்லேயே வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பைக்கில் வந்தால் அங்கே போய் அவங்களை ஸ்கேனில் கூட்டு போகிறதுக்குலாம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடச்சோன்னே சரி ரைட் ஓகே நம்ம பைக்கில் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. ஆக்சுவலி ஜாலியாக இருக்குது. சம்மரில் வந்து நம்ம என்னடா நம்மளுக்கு சேனல் கண்டென்ட்டும் இல்லை, நம்ம போகிறதுக்கு வந்து பைக் ஓட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுவாக தேடி வந்துருச்சு பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட் மினிட் பிளானில் பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல விஷயம் நடக்குதுன்னு. இதுவே நம்ம வந்து நம்ம மூணார் போகலாம், நம்ம கொழுக்குமலை போகலாம், கொடைக்கானல் போகலான்னு பிளானை போட்டு அங்கே போய் அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், அந்த கண்டென்ட் எடுக்கலாம், இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கண்டென்ட்டே சிக்காது. இப்போ பாருங்கள், சும்மா அப்படியே இது ஆக்சுவலி வந்து ரைடு கூட கிடையாது. ஐ மீன் ரைடு தான், பட் ட்ரிப்பு கூட கிடையாது. இது வந்து வெறும் டாஸ்க்கு தான். டாஸ்க்குனா நம்ம வந்து ஒரு வேலையாக போயிட்டுருக்கோம். அதுவே நம்மளுக்கு எந்த அளவுக்கு மோட்டோ விளாக்கிங் கண்டென்ட்டாக மாறுது பாருங்கள். செம்ம இல்லை? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் கைஸ். ஒன்று மட்டும் நல்லா புரியுது கைஸ். இதை வந்து நீங்கள் ஆட்டோ பின்னாடி கூட எழுதி ஓட்டலாம். என்ன அப்படின்னா, என்னதான் நடந்தாலும் லைஃப்பில் என்னதான் நடந்தாலும் நம்ம செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நேரம் சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, போர் அடிக்குது, எனக்கு பிடிக்கல, உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து ஒரே டிப்ரெஸிங்காக இருக்குன்னு மட்டும் செய்யாமல் இருந்தோம்னு வச்சுக்கலேன், லைஃப்பில் எதுவுமே நடக்காது. இவ்வளோ பெருசாக சொன்னால் எப்படா ஆட்டோ பின்னாடி எழுதி ஓட்டுறதுலாம் கேட்காதீங்க. பட் உங்களுக்கு கருத்து சொல்லிட்டேன். கருத்தை நீங்களே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சின்னதாக நீங்கள் ஆட்டோ பின்னாடி எழுதி ஓட்டிக்கிங்க. சாரி கைஸ், நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த மாதிரி தான் ஏதோ வளரிட்டு இருப்பேன். ஸோ அல்டிமேட்லி ஸ்பீக்கிங் ஓகே, பி சீரியஸ். சீரியஸாக ஒன்று சொல்கிறேன், நம்ம வந்து லைஃப்பில் வந்து எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும், எவ்வளோ ஸ்டக்காக ஃபீல் பண்ணாலும், அடுத்து எங்கடா போகிறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு டைரெக்ஷனில் நம்ம போக ஆரம்பிக்கணும். அப்படி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதாக அமையும். அதுதான் இன்றைக்கி லெசன். இந்த ட்ரிப்பு, இந்த vlog ஆர் இந்த டாஸ்கோட லெசன். சரி, நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி தண்ணி குடிச்சிட்டு போனால் நல்லாயிருக்கும். நம்ம மதுரையில் நிப்பாட்டி இருந்தோம்ல, அங்கேயே தண்ணி வாங்கியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். இட் இஸ் பெட்டர். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைம், நல்ல லைட்டிங்கோடு இருந்திருந்தால் நான் பேசும்போது அப்படியே உங்களுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும்ல. வேடிக்கை பார்த்துட்டே வந்திருப்பீங்க நீங்களும். இருட்டில் என்ன தான் உங்களுக்கு தெரியுதோ தெரில. தண்ணி குடிக்கிறதுக்கு எங்கேயா நிப்பாட்டணும், கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்கிற இடமா நிப்பாட்டினா நல்லாயிருக்கும். ஆ கண்டிப்பாக.
சரிண்ணே ம் 10 ரூபா ஓகே தேங்க்யூ. கை கொடுத்துருவாளா ஐடியா எடுத்து ஓகேப்பா பாய். சரிப்பா பாய். இந்த வயசெல்லாம் திரும்ப வருமா? ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க நைட்டு. இதே மாதிரி தான் 19-20 வயசில் நானும் சுற்றிட்டு இருப்பேன் பைத்தியக்கார மாதிரி, தேவையே இல்லாமல். என்ன பசங்க கொஞ்சம் ஹெல்மெட் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, அப்புறமா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கிட்டாங்கல்ல, ஸோ அங்கே போய் நம்ம பேசுவோம். ஸோ நம்ம திருநெல்வேலி வந்தாச்சு கைஸ். திருநெல்வேலி வந்து இப்போ நம்ம வந்து பிரின்ஸோட வீட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 5.3 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது. ஸோ நம்ம வந்து பிரின்ஸ் வீட்டுக்கு போயிட்டு பிரின்ஸும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து எனக்காக டின்னர்லாம் வந்து க்ரியேட் பண்ணி சமைச்சு வச்சுருக்காங்க. ஆமாம், க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அது ஒரு க்ரியேஷன் தானே. ஸோ போய் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சன்ரைஸ். பத்தி இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. நம்மளே பெருசாக ஆசைப்படலனாலும் தானாக தேடி தேடி வராங்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஜஸ்ட் பிகாஸ் ஐம் ரைடிங் அ பைக். ஹாப்பி ஜர்னி ப்ரோ, பாய். இந்த பசங்க தான், இந்த ஏரியா பசங்க தான். நைட் ரைடில் சத்தியமாக நான் இத்தனை பேரை சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை தெரியுமா, சீரியஸ்லி. யூஸ்வலி பகல் டைமில் தான் வந்து எங்கேயாவது நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகும்போது இல்லை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போகும்போது தான் வந்து வி மீட் பீப்புள் அண்ட் தென் ஐடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேசுவோம். நைட் ரைடில் இத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கேன். அண்ட் சீரியஸ்லி இப்போ நம்ம யூடியூப் சேனல் ப்ளோ பாஸ்ன்னு வச்சுக்கலேன், இப்போ சடனாக ஒரு 100 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து மதுரையில் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அண்ணா, அவராக தான் இருக்கும். அவர் 3500 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காருங்க, வேறு லெவலில். அவர் வந்து இத்தனைக்கும் ஒரு டிரைவராக தான் ஒர்க் பண்ணுறாரு அந்த அண்ணா. யூடியூப் எந்தளவுக்கு ரீச் ஆச்சுக்காக இருக்க பாருங்கள். சோஷியல் மீடியாவில் ஆல்சோ யூ கேன் மேக் மனி அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மனி. அவர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாரு, இஸ் யூஸிங்கில் டிஜிட்டல் இந்தியா, அது வேணால் ஒத்துக்கலாம். ஜியோ பண்ண ஒரே நல்ல காரியம் அதுதான். அவங்க சம்பாரிச்சிட்டாங்க. இருந்தாலும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அப்படின்றது வந்து இப்போ இன்றைக்கி எல்லார் கையிலுமே அவைலபிளாக இருக்குல்ல. மணி ஆல்மோஸ்ட் 1:30 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 1:30க்கு மேலே இருக்கும். அது வரைக்கும் இது இவ்வளோ டைம் ஆகியும் வந்து பிரின்ஸ் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. செம்ம டைப்புங்க பிரின்ஸு. அதான் சொன்னேன்ல, எனக்கு ஆக்சுவலி வந்து என்னோடய தம்பி வந்து கனடாவில் இருக்கான்ல, ஸோ எனக்கு இவன் கூட பழகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வைப் தான் கொடுக்குது. என் தம்பியோட நான் எப்படி பழகுவேனோ அந்த மாதிரி ஒரு வைப்பில் தான் இருக்கான் இவனும். பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அண்ட் த சோல் ரீசன் இஸ் பைக்கு. ஓகே, பையன் டார்ச் அடிச்சுட்டான். உள்ளே போகும்போது நைட்டு 2 மணி, அதனால் 2 பேரும் சைலண்ட்டாக பேசாமல் உள்ளே போயிட்டோம். நாங்கள் 2 பேரும் சாயங்காலத்துலேருந்து பெருசாக பீஸா வாங்கி சாப்பிட்லான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் வந்து போதும் நீங்கள் வெளில சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம், நானே நல்லா சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அழகான ஒரு சாப்பாடு சமைச்சு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு உட்காந்து அப்படியே நாங்கள் வந்து பேச ஆரம்பித்தோம். மோட்டோ வ்ளாகிங் பற்றி, பைக்ஸ் பற்றி அப்படியே யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோ மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருந்தோம். அதோட 4 மணி ஆயிடுச்சு. ஸோ சன்ரைஸ் பிளேன் கேன்சல். ஸோ திருப்பி இன்னொரு vlogல சந்திப்போம் திரும்ப வரும்போது. Until then, take care. Bye-bye.